எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 7ஆம் தேதியான இன்னைக்கு தங்கத்தோட விலையில காலையில ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஆனா அந்த விலை சரிவு நாள் முழுக்க நீடிக்குமாங்கிறது தான் இப்போதைய கேள்வி. வாங்க இத பற்றி விரிவாக பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தங்கம் வாங்கலான்னு பிளான் பண்றவங்களுக்கு காலையில ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. என்னன்னா 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 130 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆரம்ப விலை சரிவு மத்த அளவுகள்ல எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? இப்ப நீங்க பாக்குறது தான் இன்னைக்கு காலையில இருந்த முழு நிலவரம். 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 13,860 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. தங்கத்தை போலவே வெள்ளியும் விலை குறைஞ்சு 1 கிராம் 255 ரூபாய்க்கு வந்து நிக்குது. ஆனா இங்கேதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். காலையில விலை குறைஞ்சா அது நாள் முழுக்க அப்படியே இருக்கும்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது இல்லையா? அதனால நம்ம எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த குறைஞ்ச விலை அப்படியே இருக்குமா, இல்ல சாயங்காலம் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? நம்ம ஏன் இதை யோசிக்கிறோம்னா, நேத்து இதேதான் நடந்தது. ஆமா, காலையில விலை குறைஞ்சது, ஆனா சாயங்காலம் பார்த்தா மறுபடியும் ஏறிடுச்சு. சோ நேற்றைய பேட்டர்ன் இன்னைக்கும் ரிப்பீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோமே, அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு? வாங்க அத கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். நாங்க மதியம் 2:30 மணிக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணப்போ விலைய அதிகரிக்கக்கூடிய 2 முக்கியமான சர்வதேச காரணிகள் எங்க கண்ணுல பட்டுச்சு. இந்த 2 காரணிகள் தான் இப்போ ஒரு முரண்பாட்டை உருவாக்குது. நம்ம ஊர்ல விலை குறைஞ்சாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை லைட்டா ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. அதே மாதிரி தங்கம் வாங்குறவங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். மார்க்கெட் ரேட்டுக்கும் நீங்க கடையில வாங்குற ரேட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போதைக்கு கடை விலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரி, இந்த எல்லா காரணிகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்கும்னு நம்மால ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட வச்சு பார்த்தா டேட்டா ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. சாயங்காலம் விலை ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ எவ்வளோ ஏறும்னு கேக்குறீங்களா? இப்போ இருக்கிற 13,860 ரூபாயிலிருந்து 1 கிராமுக்கு சுமார் 50 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விலை அதிகமாகலான்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, தங்கம் கதை இப்படி இருக்கு. வெள்ளி வாங்குறவங்களுக்கு என்ன நியூஸ்னு பார்த்தா நிலைமை ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வெள்ளியோட விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காதுன்னு தோணுது. இத நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இன்னைக்கு இவ்ளோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது விலை நிலவரம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் வருது இல்லையா?